अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल-यौम अकमलतु लकुम दीनकुम व अतममतु अलैकुम निअमती व रदीतु लकुम इस्लाम दीना सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व क़ाल नबीना रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न दिमाअकुम व अम्वालकुम व अअरादकुम हरामुन कहराम हादल यौम व हादल शहर व हादल यौम औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम सदक़ रसूलुन नबियुल करीम. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், சாலிஹான் நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் இறைநேசத்துக்கு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களை 12 நாள் தொடர் பயான்கள் நடத்தி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலவிதமான சுன்னத்துகளை, நபியுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகத்தினருக்கும் மற்றும் இந்த பள்ளியினுடைய இமாம்களுக்கும் மற்றும் நிர்வாகஸ்தர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைவருக்கும் எனது இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை கூறி ஆரம்பித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த ஒரு மாபெரும் புரட்சி. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரை. இந்த இறுதி பேருரை எங்கே நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய மிக முக்கியமான விஷயங்களை தன்னுடைய கடைசி வசியத்தாக, கடைசி உபதேசமாக சொல்லி சென்றார்கள். ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைத்து தன்னுடைய கடைசி நேரத்துல உபதேசம் செய்கிறார். மகனே, இந்த சொத்துக்கள்லாம் இருக்குது, இந்த வீடு இருக்குது, இது மாதிரி நம்முடைய சொத்துக்களை எல்லாம் இவங்களுக்கு பிரிச்சுக்க அப்படின்ட்டு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னா, அதுல அந்த பிள்ளைகளுக்கு சாதகமான சொத்துக்கள், சாதகமான வீடுகள் வரும் பொழுது அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரை எவ்வளவு சந்தோஷமாக அவருடைய கடைசி கால நிலைமைகளை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி நாம விவரமா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் சொத்துக்களுடைய மதிப்பினுடைய அளவிற்கு அவருக்கு மரியாதை இருக்கும். சொத்து குறைவா இருந்துச்சு அல்லது தகுதி இல்லாத சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மரியாதைகள் தான் இருக்கும். ஆனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி பேருரை, முதல் பேருரை ஆரம்பித்தது மக்காவில் தான். அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஆரம்பமாக முதல்ல சொன்னது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தீனுல் இஸ்லாத்தை சொன்னது மக்காவில தான். கடைசி உபதேசம் செய்தது மக்காவில் தான். எங்க தன்னுடைய தீனுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை சொல்ல ஆரம்பித்தார்களோ, அங்கேயே தன்னுடைய கடைசி பிரச்சாரத்தையும் முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முழு உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டு எங்கே ஆரம்பித்தேனோ அங்கே கொண்டு வந்து முடித்திருக்கிறேன். இப்படி ஒரு வளைவு, ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுதல் என்று ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டுத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி பேருரையை அந்த காபத்துல்லாஹ்விற்கு அருகிலே வந்து அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் செய்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, இதுல நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க மதீனால இருந்து. மதீனாவில இருந்து கிளம்பக்கூடிய சமயத்துல எல்லோருக்கும் அறிவிப்பு செய்யறாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள்ல கிட்டத்தட்ட சுமார் 1,40,000 மேற்பட்ட சஹாபாக்கள், 1,40,000 மேற்பட்ட சஹாபாக்கள் அங்க ஒன்று கூடி இருக்கிறாங்க. அந்த சபையில அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய மைதானத்துல முதலாவது பிரச்சாரம் செய்யறாங்க. அரஃபாவுடைய மைதானத்துல பிரச்சாரம் செய்யறாங்க. ஹதீஸ்கள்ல பலவிதமா அந்த பிரச்சாரமே 2-3 இடங்களில் வந்ததாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மினாவுடைய மைதானம் என்பதாக வந்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா சமுதாயத்துல எப்படி ஒரு புறையோடு இருந்த காலம் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே ஆரம்பிக்கல. இஸ்லாம் அதை ஆரம்பம் எப்போ அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இஸ்லாத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா முடிச்சு வச்சது யாருங்கன்னா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள்ல உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து கொடுத்தேன் என்பதாக சொல்லுகின்றான். அப்ப எப்ப ஆரம்பம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி பல நபிமார்கள் இஸ்லாத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. பல நபிமார்கள் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொன்னாங்க, இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்களை பத்தி சொன்னாங்க. ஆனால் அவர்கள் சொன்னது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரையறையை சேர்ந்ததுதான். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, குறிப்பிட்ட மாகாணத்திற்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு நாட்டிற்கு மட்டும்தான் அந்த நபிமார்கள் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்திற்கும் தீனுடைய விஷயத்தை எடுத்து சொல்லி, தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி, கடைசியாக அந்த ஹஜ்ஜத்துல் விதா அந்த மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துடைய மதிப்பு என்ன, நான் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கி இருக்கிறேன், சாதாரண மனிதர்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்ல முதலாக அந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய சமயத்துல அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னு சொன்னா, இஷ்டத்திற்கு வாழக்கூடியவங்க. பொதுவா கஅபத்துல்லாஹ்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள், மக்கா வாசிகள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, ஹிஜாஸ் வாசிகள். அந்த காலத்துல ரோம பேரரசு பெரிதாக இருந்தது, பாரசீக பேரரசு இருந்தது, போன்ற வல்லரசுகள் எல்லாம் இருந்தன. கைசர் கிசா போன்ற பெரும் பெரும் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் இந்த ஹிஜாஸை சேர்ந்த பகுதி மக்களை அவங்க என்ன செய்யல, அவங்க ஆட்சிக்கு உட்படுத்தல. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களை மனிதர்களாக கருதவில்லை. ஏன்னா அப்படித்தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுவான். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த மாசம் ரபியுல் அவ்வல் மாசம், இந்த மாசம் தான் ரபியுல் அவ்வல். அடுத்த வருஷத்துக்கு வந்தாலும் இதுதான் 3வது மாசம் ரபியுல் அவ்வல். 1வது மாசம் முஹர்ரம், 2வது சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், இப்படித்தான் வரும். ஆனா அந்த மக்கத்து குறைஷிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி இதல்லு பிஹில் லதீன கஃபரு வ யுஹில்லுனஹு ஆமௌ வ யுஹர்ரிமுனஹு ஆமை என்பதா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க என்ன செய்வாங்க, அந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்களாம். சேர்ந்து சொல்லுவாங்களாம், இந்த மாசம் வரக்கூடிய அடுத்த மாசம் இருக்குல்ல, அடுத்த மாசம் தான் ரமதான் அப்படி அறிவிச்சிருவாங்க. அடுத்த மாசம் தான் ரமதான் சொல்லிடுவாங்க. அடுத்த மாசம் தான் ஹஜ்ஜுடைய மாசம், அடுத்த மாசம் சஃபர் மாசம், அடுத்த மாசம் ரபியுல் அவ்வல் மாசம். இஷ்டத்துக்கு அவங்களா முடிவு பண்ணுவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, இத ஆரம்பத்துல அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவே இல்லை. நீங்க எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க, எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு காலம் வரும், அப்பொழுது அதுக்குண்டான முக்கியமான விஷயங்கள் தீர்வு செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, இஷ்டத்துக்கு கொலை என்பது பகிரங்கமாக செய்யப்பட்டது. கொலை என்பது பகிரங்கமாக செய்யப்பட்டது. அதே போல அடுத்தவங்களுடைய மான மரியாதைகளை விளையாடுறது, இதுவும் எப்படிப்பட்டது சொன்னா, சுதந்திரமாக யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலை அந்த மக்கா வாசிகளுக்கு முன்னால் ஹிஜாஸ் வாசிகள்கிட்ட அப்படியே பரவி கிடந்தது. இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, தீனுல் இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எப்ப அப்படின்னு சொன்னா, இந்த காலம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, அந்த காலம் கடந்து சுமார் 23 காலம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்ப 23 காலத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ல ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வந்த பிறகு இப்ப எல்லா மக்களையும் அழைச்சிருக்கிறாங்க. சுமார் 1,40,000 நபர்களுக்கு மேலாக அந்த மைதான
மைதானத்தில் கூடியிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில பயான் செய்றாங்க. என்னுடைய இறுதி பேருரை, நான் உங்களுக்கு செய்யக்கூடிய வசியத் இது உங்களுக்கு மட்டுமல்ல, கயாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு உண்டான வசியத் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நசியத்திலே பலவிதமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமா சுட்டி காட்டுறாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பயான் வச்சிருக்கிறோம், இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது? மிஞ்சி போனா இதனுடைய சுற்று வட்டாரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். 1000 ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இல்ல. ஆனா எத்தனை மைக் வச்சிருக்கிறோம்? எவ்வளவு மைக் வச்சிருக்கிறோம்? எவ்வளவு சவுண்ட் இருக்குது? ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,40,000 நபர்களுக்கு மத்தியில பயான் செய்யறாங்க. அங்க என்ன மைக் இருந்துச்சு? அங்க மைக் எங்க இருந்துச்சு? மைக் எல்லாம் கிடையாது. அப்ப 1,40,000 நபர்களுக்கு மத்தியில அந்த செய்தியை கொண்டு சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அதை எட்டி வைத்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்கத்துல ரபியா இப்னு உமையத் பின் கலப் அவர் கொஞ்சம் பக்கத்துல உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை மீண்டும் சொல்றாரு. ஆனா அவர் சொன்னாலும் எவ்வளவு தூரத்துக்கு அந்த சவுண்ட் போச்சு? ஆனா 1,40,000 சஹாபாக்களும் அதை காது கொடுத்து கேட்டார்கள் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அந்த அரபுலக தேசத்தினுடைய அவர்களுடைய சவுண்ட் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யறாங்க. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொன்னாங்க. 33 மைலுக்கு கேட்குமா? 33 மைல். இன்றைக்கு ஆய்வு செய்கிற அறிவியல் ஆய்வாளர்கள் அரபுகளுடைய குரல் வளம் என்ன, அந்த குரல் வளம் இவ்வளவு வேகமாக சென்றதற்கு காரணம் என்ன? ஆனால் இது அல்லாத மற்ற செய்திகள் இது போன்று எடுத்து வைக்கப்பட்டதா என்று சொன்னார் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தி இதுவரைக்கும் எந்த செய்திகளிலுமே கிடையாது. அப்போ வல்லரசுகளாக இருந்தாங்க. வல்லரசுகளாக இருந்தவர்களிடத்துல இப்படி இவ்வளவு தூரத்துக்கு செய்தி எத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு குரல் நான்கள், அந்த குரல் வளம் இருந்ததா என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் யாருமே பதிவு செய்யல. அந்த 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மக்களுடைய குரல் வளம், அதுவும் ஹிஜாஸ் வாசிகளுக்கு மக்கா வாசிகளுக்கு சொந்தமான அந்த குரல் வளம் மட்டும் இவ்வளவு உயர்வாக இருந்தது என்று சொன்னால் ஏன் இருந்தது? அங்கேதான் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுத்தான். அந்த சத்தம் அன்று மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க? காபத்துல்லாவை கட்டிவிட்டு அங்கேயும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சவுண்ட் அர்ஷ் வரைக்கும் சென்றது. அர்ஷ் வரைக்கும் சென்றது. எல்லா ரூகளுக்கு அல்லாஹ் கேட்க வச்சான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீனுடைய பிரச்சாரம், அந்த கடைசி உபதேசம், பலவிதமான விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு எவ்வளவு பெரிய பல விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கிதாபுகள்ல பலவிதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத உணர்த்தி காட்டினான். ஒரு மனிதன் சாதாரண மனிதன் கிடையாது. மனிதன்னா யார்? இன்றைக்கு மனிதர்களை துச்சமாக கேவலமாக நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு என்ன மரியாதை கொடுத்தார்? ஒரு மனிதனுக்கு என்ன மரியாதை? காபத்துல்லாவுக்குள்ள வரக்கூடிய அந்த மக்காவிற்கு வரக்கூடிய ஒரு முஷ்ரிக்கா இருந்தால் கூட அவருடைய இரத்தமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தமும் பாதுகாக்கப்பட வேண்டும். மனிதன் மட்டுமல்ல, மற்ற ஜீவராசிகள் அந்த ஹரமிற்குள் வந்தால், அந்த ஹரம் எல்லைக்குள் வந்து விட்டால் அவர்களுடைய இரத்தமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த பிரகடனத்தை அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே இந்த சமுதாயத்திற்கு சொல்லி சென்றார்கள். அதே மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வ சாதாரணமாயிடுச்சு. கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு காலம் இருந்துச்சு. பெண்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களை ஒரு மனிதனாவே கருதவில்லை. ஆனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி வசியத்துல பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உரிமைகளை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா, அந்த பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பெண்களை கொண்டு எவ்வளவு பெரிய முயற்சிகள் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சொல்லி பெண்கள் இடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய கண்ணியத்தை பற்றி சொல்லி காட்டினான். இன்றைக்கு பெண்களுடைய நிலைமைகள் என்ன?
எத்தனை இடங்கள்ல பெண்கள் ஒரு ஆசை பொருளாக, இன்றைக்கு ஆசை பொருளாக, இன்னும் சொல்ல போனா போக பொருளாக, வியாபார பொருளாக பெண்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விளம்பரம், எத்தனை விளம்பரங்கள்ல எவ்வளவு பெண்களை கேவலப்படுத்தப்படுகிறது, பெண்களுடைய ஆடைகள் கொச்சைப்படுத்தப்படுகின்றன, பெண்களுடைய மான மரியாதைகள் கொச்சைப்படுத்தப்படுகின்றன, பெண்களுடைய பேச்சுக்கள், பெண்களுடைய அத்தனை நிலைமைகளையும் கேவலப்படுத்தப்பட்டு தன்னுடைய வியாபாரத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவைகளை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு ஹிஜாப், பர்தா என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி பர்தாவின் மூலமாக அந்த பெண்களை எவ்வளவு கண்ணியமாக வைத்திருக்கிறது. இந்த கண்ணியத்தை வாங்கி கொடுத்தது யார் என்று சொன்னால் அன்னைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெண்கள் அவர்கள் எந்த பெண்களாக இருக்கட்டும், அவர் முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் பெண்கள் தான், அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு உரிமைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு கடமைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொல்லி காட்டான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்வாலக்கும், பொருளாதார விஷயங்கள், இன்னைக்கு பொருள், எத்தனையோ பொருள்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, எத்தனையோ செல்வந்தர்கள் இன்னைக்கு அந்த பொருளை அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத் என்பதா நினைக்கிறதே கிடையாது. செல்வம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. இந்த அருட்கொடை பற்றி நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் நிச்சயமா கேள்வி கேட்பான், கட்டாயம் கேள்வி கேட்பான். எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண அப்படின்னு கேட்பான். எல்லாத்தையும் கேட்பான்ல. எவ்வளவு சம்பாதிச்சன்னு கேட்க மாட்டான்ல, எவ்வளவு என்ன கொடுத்தது அவன் தான். அதனால அவன் எவ்வளவுன்னு கேட்க மாட்டான். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், சம்பாதித்ததற்கும் கணக்கு கொடுக்க வேண்டும், செலவு செய்ததற்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொருளாதாரம் இன்றைக்கு எப்படி செலவிடப்படுகின்றன கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க பார்ப்போம். பள்ளிவாசலுக்கு பணம் கேட்டா அப்ப கணக்கு பார்ப்பார், அந்த நோட்டை பெரட்டி பெரட்டி பார்ப்பார், இவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா பள்ளிவாசல் கொடுக்கிறார், அதனால கணக்கு பார்ப்பாரு. ஆனா தன்னுடைய வீட்டு திருமணம், நம்ம வீட்டு திருமணம் நம்ம தான் செலவு செய்யணும், அதை யார்ட்டையுமே சொல்ல சொல்லல. அதற்காக இஷ்டத்திற்கு செலவு செய்யும்படி மார்க்கம் சொல்லல. மார்க்கம் எல்லாவற்றிற்கும் வரைமுறை செய்திருக்கிறது. ஆடம்பரங்கள் அனாச்சாரங்களாக செலவு செய்வதற்கு தன்னுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் யாருக்கும் உரிமை கிடையாது. மார்க்கம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, உங்களுடைய பொருளாக இருந்தாலும் நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். உங்களுக்கு அதுல கேள்வி கணக்கு இருக்கிறது, அதற்குண்டான கணக்கு கொடுக்கணும். எப்படி சம்பாதிச்ச, சம்பாதிச்ச விஷயத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கணக்கு கொடுக்கணும். ஏன்னா சம்பாதிக்கிறது ஹலாலா இருக்கணும், செலவு செய்யறது ஹலாலா இருக்கணும். சம்பாதிக்கிறது ஹலாலா சம்பாதிச்சிட்டாரு, செலவு செய்யறது ஆடம்பரமா செலவு செஞ்சா நாளைக்கு அல்லாஹ்விடத்துல இதுக்கு பதில் இருக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, இன்றைக்கு வீண் விரயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னல் முபத்திரீன கானு இக்வான ஷயாத்தீன், வீண் விரயங்கள். எந்த அளவுக்கு வீண் விரயங்கள், இன்றைக்கு இவர் வீண் விரயம் செய்யறதனுடைய ஆரம்பம், இவர் அனாச்சாரம், இவர் ஆடம்பரம் எல்லாம் தன்னுடைய திருமணத்துல செய்தாரு. ஆனா சாப்பிட வர்றவங்க அந்த பொருளை கூட கண்ணியப்படுத்துறது கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு முஸ்லிமுடைய திருமணத்துல சாப்பாட்டினுடைய சாப்பிடுற சாப்பாட்டை விட கொற்ற சாப்பாடு அதிகமா இருக்கு, கொற்றது அதிகமா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாப்பிட தெரியும்? சமுதாயத்துல பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, பல ஹஜ்ஜுகளை செஞ்சிருப்பாரு. அவருடைய சாப்பாடு அவர் சாப்பிட்டு முடிய ஒரு தட்டை பாருங்க, அவருடைய சுண்ணத்தான சாப்பாட்டுடைய முறை இருக்குமா? அந்த சாப்பாடை தட்டை வலிச்சு சாப்பிடணுமே, அதை பரிபூரணமா சாப்பிட கிடையாது. பாதி சாப்பிட்டு பாதி சோற வச்சுட்டு போவார். இது வெக்கமா இல்லையா? நான் குறை சொல்லல, இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல் தெரியுமா? அந்த சாப்பாடு யாருடைய ஹக்கில கிடைக்கப்படும் தெரியுமா? அதாவது ஹதீஸ்ல வந்திருக்குது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ஒரு மனிதர் சாப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா அவர் தண்ணியா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், யூஸ் பண்ற தண்ணியா இருக்கட்டும், உலகத்துல அல்லாஹ் தஆலா அவன் படைச்ச, அவன் பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் இவ்வளவு சோறு சாப்பிடுவான், இவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணுவான்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப இவர் என்ன செய்யறாரு, சாப்பிட்டுட்டு பாதியை கொட்டிட்டு வந்துடுறாரு. இவர் நினைக்கிறாரு ஏன் சாப்பாடு சொல்லிட்டு, ஆனா கொட்டுறது அவர் சாப்பாடு தான். அது
கொட்டுறது யார் சாப்பாடு? அடுத்த விட கல்யாண சாப்பாடு இல்ல. யார் சாப்பாடு கொட்டுறாரு? தனக்குன்னு எது விதிக்கப்பட்டதோ, தன்னுடைய ரிசுக்கில் எது எழுதப்பட்டதோ அதை அல்லாஹ் உன்னுடைய தட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் நீ அதை உதாசீனப்படுத்தி கீழே கொட்டி சென்று விட்டாய். அதுக்கு பிறகு எங்க குறைக்கப்படுது? குறிப்பிட்ட வயசு போன பிறகு டாக்டர் சொல்றாரு சோறு சாப்பிடாதன்றார். சோறு சாப்பிடாதுன்னா அவர் சொல்லல, அது நம்ம கஜானாவை காலி பண்ணிட்டோம். நம்ம சோறுக்கு நம்மளுக்கு எவ்வளவு அளவு இருந்துச்சோ அந்த அளவை நம்ம என்ன செஞ்சாச்சு? காலி பண்ணியாச்சு. இப்ப காலி பண்ண பிறகு அல்லாஹ் டைரக்டா சொல்லாம டாக்டரை கூப்பிட்டு சொல்ல சொன்னா, உனக்கு இந்த நோய் இருக்கு, சோறு சாப்பிடாதன்ட்டான். தண்ணி அதாவது யூஸ் பண்ற தண்ணி இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல இஸ்ராப், வீண் விரயங்கள். வீண் விரயம் எவ்வளவு? முனிசிபாலிட்டி தண்ணி வருது, தண்ணி உடைஞ்சு நம்ம தெருவுல ஓடுது. அதை அடைக்கிறதுக்கு நம்மளுக்கு யாருக்கு மனசு வராது? நம்ம வீட்டு தண்ணி இல்ல, அது ஓடிக்கிட்டு ஓடட்டும். அல்லாஹ் நமக்கு காட்டுறான் அப்படின்னு சொன்னா நீ இதை செய்ய வேண்டும் என்றுதான் காட்டுகின்றான். அது வீணாகிறது. அது வீணா போனதை நீ சரி செய்யலன்னா ஓர் கணக்குல இருந்து அல்லாஹ் கழிச்சிருவான். இது நம்மளுக்கு தெரியறது இல்லை. அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த இறுதி உரையில சொன்னாங்க, அம்வாலக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம். பொருளாதாரம் காசு பணம் மட்டும் கிடையாது, வீடு வாசல் அத்தனையும் பொருளாதாரம் தான். அதை எப்படி சம்பாதிக்க வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய சம்பாத்தியங்கள் எப்படி இருக்கிறது? ஹலாலா இருக்குதா, ஹராமா இருக்குதா? எப்படி? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பொருளாதாரம், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தடுக்கப்பட்ட பொருள் கலந்துட்டா அங்க என்ன நடக்கும் சொன்னா தஃசீர்கள் எழுதி காட்டுறாங்க. 6 வகையான தண்டனைகள் கொடுக்கப்படும். ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்துல ஹராம் கலக்கப்பட்டால், ஹராம்னா என்னது? அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டது. இது எங்க நடந்துச்சு? தஃசீர்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருக்கிறார். சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தினுடைய கனியை சுட்டி காட்டி, இதை நீங்க சாப்பிடக்கூடாது, இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்ற எது வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 2 பேருக்கு அனுமதி கொடுத்துட்டான். ஆனா இவங்க 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. ஷைத்தான் வந்தான். ஷைத்தான் என்ன செஞ்சான்? சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஆனா சூழ்ச்சியின் அடிப்படையில பூந்துட்டான். பூந்து என்ன செஞ்சான்? உள்ளத்துல வசுவசா, மனக்குழப்பத்தை போட்டான். நேரம் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போனான். அங்க வேலைக்கு ஆகல. பொதுவா என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல ஆம்பளைய சரி கட்ட முடியாது, பொம்பளைய சரி கட்டிடலாம். ஆமா, நிறைய பேர் அப்படித்தான். அதனாலதான் இன்னைக்கு பல பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? சூழ்ச்சி செய்யறவங்க எல்லாம், ஏமாத்துறவங்க எங்க போனா பொம்பளைகிட்ட போயிடுவான். பொம்பளைகிட்ட போயிடுவான். ஏன்னா பொம்பளைகளை ஈஸியா ஏமாத்திடலாம். அவங்க ஆசைக்கு அடிபணியக்கூடியவர்கள், சரியான விளக்க சக்தி கிடையாது, குறைமதி உடையவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நாகிஸாத்து லக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாங்க. குறைவான சிந்தனை சக்தி உடையவர்கள், குறைவான ஆய்வு சக்தி உடையவர்கள் தான் அவங்கள நீட்டா வழி எடுத்துருவான். இப்ப ஷைத்தான் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல போனா, இந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்திலே இருந்துருவீங்க, அல்லாஹ் உங்களை வெளியேற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டான், அதனால இதை சாப்பிட்டுருங்கன்ட்டான். இவங்க வந்தாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க வேணாம், அல்லாஹ் தடுத்திருக்கான் அப்படின்ட்டு. 1 தடவை 2 தடவை 3 தடவை. ஆம்பளை எவ்வளவு இருப்பாங்க, பொம்பளை என்ன செஞ்சிருச்சு? என்ன ஆயிடுச்சு? ஒரே அதாவது தொண்ணு போட்டு நோண்ட ஆரம்பிச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரி எடு சாப்பிடுவோன்ட்டாங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே என்ன நடந்துச்சு? அல்லாஹ் தடை செய்யப்பட்ட அந்த உணவு, அந்த கனி சாப்பிடப்பட்டுருச்சு. அடுத்ததா முதல்ல அல்லாஹ் செஞ்சது என்னன்னு சொன்னா, உடம்புல உள்ள ஆடை எடுத்துட்டான், கழட்டிட்டான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொர்க்கத்துடைய ஆடை அணிஞ்சிருந்தாங்க. எப்ப அந்த தடை செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டார்களோ முதல்ல அவங்களுடைய உடம்புல இருந்து கலட்டப்பட்டது ஹலாலான ஆடை கலட்டப்பட்டு விட்டது. சொர்க்கத்துடைய ஆடை கலட்டப்பட்டுருச்சு. இப்ப கலட்டப்பட்ட உடனே தன்னுடைய மறைவிடங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பார்த்தாங்க, சொர்க்கத்துடைய இலைகளை எடுத்து தன்னுடைய மானத்தை மறைக்க ஆரம்பித்தார்கள். அடுத்ததா அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீங்க பூமிக்கு போயிருங்கன்னு இறக்கிட்டான். 2வது சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். 2வது தண்டனை. 2வது நடந்தது. 3வது என்னது? இங்க உலகத்துக்கு வந்த உடனே அவருடைய பாவ மன்னிப்பு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது 3வது.
நாலாவது என்ன நடக்கும்னா, இது 3 வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து தஃசீல சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு நடந்தது என்ன? அல்லாஹ் தஆலா யார் ஹராமை சாப்பிடுவார்களோ, தடுக்கப்பட்ட சம்பாத்தியம் யார்கிட்ட இருக்குமோ அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாக ஆகிவிடும். அவங்க ஏழைகளை கண்டு இறக்கப்பட மாட்டாங்க. ஏழை எளிய மக்களை கொண்டு இறக்கப்படுறது, சதக்கா செய்யறது, தான தர்மம் கொடுக்கிறது, அவங்கள்ட்ட அந்த பழக்கமே இருக்காது. அதை எடுத்துருவான் அல்லாஹ், உள்ளங்கள் கடினமாகிவிடும். நான்காவது ஐந்தாவது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சக்கராத் மோசமாக இருக்கும். ஆறாவது, நாளை மறுமை நாளையில் அவர்கள் ஷைத்தான் பிடித்தவர்களை போல, பேய் பிடிச்சு அலைகிறாங்கல்ல, வைத்தியம் அலைகிறாங்கல்ல, இதே போல மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. கண்ணியமிக்கவர்களே, இப்ப முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப ஹராமை நாம சாப்பிட ஆரம்பிச்சிரோமோ அப்ப அல்லாஹ் முதல்ல என்ன செய்வான்? முதல் நடந்தது என்ன? ஆடையை காட்டிடுவான். இன்னைக்கு பாருங்க, அறகுற ஆடைய எத்தனை அலையுதோ அத்தனையுடைய சம்பாத்தியமும் ஹராம் தான். இன்னைக்கு சீரியலா இருக்கட்டும், ரோட்ல இருக்கட்டும், பீச்சுகள்ல இருக்கட்டும், பார்க்குகள்ல இருக்கட்டும், அதே போல முஸ்லிமான பெண்ணாக இருக்கட்டும், யாருக்கு வந்து பர்தா போடுறதுக்கு ஆசை இல்லையோ, தன்னுடைய உடல் உறுப்புகளை வெளியிலே காட்டி செல்வார்களோ, எந்த பெண்கள் பர்தா போடுவதற்கு அவர்களுக்கு வெட்கமாக இருக்குமோ, யார் வந்து அதை விரும்ப மாட்டார்களோ, அவங்க தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய உணவு, தனக்கு வரக்கூடிய வருமானம் ஹராம் கலந்திருக்கிறது என்பதை அவரவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். தஃசீர் வரக்கூடிய விஷயம் இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ஆழமான விஷயம். ஆடை அல்லாஹ் காட்டிடுவான். உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டினாங்க, யாருடைய உடலில் ஹராமான ரத்தம் ஓடுமோ அவர்களுடைய உடலில் ஹலாலான ஆடை இருக்காது என்பதாக சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் வந்திருக்கிறாங்க, அதனால சில விஷயங்களை, இன்னைக்கு பர்தாவுடைய விஷயங்கள், நிறைய பெண்கள் பர்தா போடுவாங்க, முடி வெளியே தெரியும், முடி பின்னாடி தெரியும். அதை ஸ்டைல் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. ஆனா ஸ்டைல் இல்ல, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல அல்லாஹ் தடுத்தவை கலந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக ஹதீஸுடைய விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு முடி விஷயமா பல விஷயங்களை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. பெண்களுக்கு முடி விஷயமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல இருந்து பெண்கள் சீவுன பிறகு அந்த முடி, கொட்டக்கூடிய முடி பந்தா இருக்கும், சுத்தி என்ன செய்யுங்கன்னா ரோட்ல பறந்து போய்கிட்டு இருக்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்கிறாங்க, அந்த முடி கலந்து போய்கிட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அருகாமையில் வந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த முடி எவ்வளவு தூரம் இந்த முடி ரோட்டிலே பறந்து செல்கிறதோ அந்த அளவிற்கு இந்த முடிக்கு சொந்தக்கார பெண்ணுக்கு வேதனை செய்யப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முடிக்கு சொந்தக்கார பெண்ணுக்கு வேதனை செய்யப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த முடி விஷயத்துல எவ்வளவு பேணுதல் பெண்கள்ட்ட இருக்கு. முடி விஷயத்துல முடி சீவுறது சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய சீவுறது சுன்னத்து. ஆனா இன்னைக்கு நம்ம வாலிபர்கள்ட்ட முடிய பத்தி சொல்லணும் அவசியம் கிடையாது. சில பேர் பார்த்தா என்னது முள்ளம்பட்டி தர மாதிரி வச்சிருக்கான், சில பேர் வித்தியாசமான கட்டிங். என்னன்னு கேட்டா, பெற்றோர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, புள்ள ஆசைப்படுறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடி வைக்க சொன்னாங்களோ அந்த இது கிடையாது. ஆனா புள்ள ஆசை பெருசாயிருச்சு, நபியுடைய ஆசை இன்னைக்கு எங்க போயிருச்சு? நபி பிரியப்பட்டார்களே, நபி ஆசைப்பட்டார்களே, என்னுடைய உம்மத்தினுடைய ஒரு சிறுவர் இப்படி இருக்க வேண்டும், பெரியவர்கள் இப்படி இருக்க வேண்டும், வாலிபர்கள் இப்படி இருக்க வேண்டும், அந்த ஆசை இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறதா? கண்ணியமிக்கவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, என்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும், உங்களுடைய பொருள்கள் கண்ணியமானது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் கண்ணியமான பொருளாதாரம், சங்கையானது. அதுக்கு நீங்க மதிப்பு செய்யணும், அதை மரியாதை செய்யணும். அதை எங்க செலவழிக்கணுமோ அங்கதான் செலவு பண்ணணும். எங்க செலவு செய்யக்கூடாதோ, எதிரே தடை செய்யப்பட்டு இருக்கிறதோ அங்கே நீங்கள் அந்த பொருளை செலவு செய்வது ஹராம் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொருள்ல உள்ள பரக்கத்துகள் எடுக்கப்பட்டு விடும். பொருள்ல உள்ள பரக்கத்து எடுக்கப்பட்டோம். இன்னைக்கு சமுதாயத்துல பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்துல எவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்கு, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
ஜகாத்தை கொடுக்க சொல்லி மார்க்கத்துல சொல்லப்பட்டுச்சு. ஜகாத் ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு காலத்துல எப்படிப்பட்ட ஜகாத்துன்னு சொன்னா, முஸ்லிம்கள் ஜகாத்து கொடுப்பாங்க. முஸ்லிம்கள் ஜகாத்து கொடுப்பாங்க. அந்த ஜகாத்தை வாங்குறதுக்கு ஏழைகள் இருக்க மாட்டாங்க. ஏழைகள் இருக்க மாட்டாங்க. ஏழைகள் எந்த அளவுக்குன்னா, சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல மதீனால ஜகாத்துடைய பொருள்கள் சேர்க்கப்பட்டு மதீனாவில் உள்ள எல்லா ஏழைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது யமன்ல இருக்கக்கூடிய கவர்னர் அவங்க லெட்டர் எழுதுறாங்க உமர் ரலியல்லாஹுக்கு, கலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்களே, யமன்ல நாங்க ஜகாத்தை வசூலிச்சு இங்க உள்ள ஏழைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம், வாங்குறதுக்கு யாருமே இல்ல, ஜகாத் பொருள் ரொம்ப கிடக்கு, நான் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறேன், அது அங்க உள்ள ஏழைகள் கொடுத்துருங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இங்க யாரும் இல்ல, வேற நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு. இப்படி ஜகாத்துடைய பொருள்கள் கணக்கிடப்பட்டு வசூல் செய்யப்பட்டு பல நாடுகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. ஒரு காலத்துல முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, அள்ளி அள்ளி ஜகாத்தை அள்ளி கொடுத்தாங்க. ஜகாத்துடைய பொருளை வாங்குறதுக்கு ஆள் இல்லாத ஏழைகளை உருவாக்குனாங்க. ஏழைகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, எங்களுக்கு போதுங்க, நிறைய எங்கள்கிட்ட கொடுக்காதீங்க, எங்களுக்கு இது போதும் சொல்லிட்டு அந்த ஏழைகளை வேணாம் என்று சொல்லக்கூடிய சூழல் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த முஸ்லிம்கள் காஃபிர்கள்ட்ட டாக்ஸ், வரி வசூல், ஜிஸ்யா வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா, அதுக்கு நேர் மாற்றமா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிடுச்சு? ஜகாத்தை இன்னைக்கு நம்ம ஏழைகள், அதாவது செல்வந்தர்கள் சரியா கொடுக்கிறது இல்ல. ஜகாத் யாரும் கேட்டு வந்துருவாங்களோன்னு பணக்காரர் பயப்படுறாங்க. செல்வந்தர் என்ன செய்யறாங்க, யாராவது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஜர்த்து வந்து வேற ஏதாவது வேலையா ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போய் ஒரு விஷயமா பேச வந்து தட்டினா கூட அஜர்த்து எது கேட்டு வந்துட்டாரோ அப்படின்னு பயப்படக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு செல்வந்தர்களுடைய நிலை. அவங்க ஜகாத்தை கொடுக்கறது இல்ல. ஜகாத்தை கொடுக்காம எங்க நம்முடைய பொருளாதாரம் குறைஞ்சிருமோன்னு அவங்க பயப்படுறாங்க. ஏழைகள் இன்னைக்கு தெரு தெருவா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழைகள் எப்படிங்க, சுத்துறதும் இல்லாம ஏமாற்றுதல், திருட்டு, வழிப்பறி எல்லாமே இன்னைக்கு ஏழைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணை பாருங்க, இப்படி ரெண்டு, அதாவது ஏழைகளுடைய நிலைமை இப்படி இருக்குது, செல்வந்தருடைய நிலைமை அப்படி இருக்குது. கடைசியில இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்தாங்க மாற்றார்கள் இன்னைக்கு நம்மகிட்ட வரி வசூல் பண்றாங்க. வந்துருச்சா இல்லையா? ஒரு காலத்துல நம்ம மாற்றார்கள்ட்ட வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆயிடுச்சு, தண்ணிக்கு வரி, சாப்பாட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி, பண்ணுக்கு வரி, கிரீமுக்கு வரி. வந்துச்சா இல்லையா? இது எப்படி வந்துச்சு? நாம ஜகாத்தை சரியா கொடுக்கல. நாம ஜகாத்தை கொடுக்கல. அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் கண்ணியமானது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் கண்ணியமானது. அந்த கண்ணியமான பொருளாதாரத்தை கண்ணியமான முறையில் செலவு செய்யுங்கள். யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, தகுதி உடையவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அள்ளி கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. இன்னைக்கு அந்த நபி சொன்ன அந்த பொருளாதார வழிகாட்டுதல், பொருளாதார வழிகாட்டுதல் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதனால இன்னைக்கு நாமளே பிறத்த கையேந்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கண்ணியமிக்கவர்களே, அதே போல என்னன்னு சொன்னா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி அல்ஹம்துலில்லாஹ். அதே போல என்னன்னு சொன்னா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுத்பால மிக முக்கியமா சொன்ன விஷயம்னா தொழுகை. இன்னைக்கு தொழுகை நம்ம சமுதாயத்துல எப்படி இருக்கு? தொழுகை சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, சில ஊர்கள்ல குறிப்பிட்ட தொழுகைக்கு மட்டும் வருவாங்க. ஃபஜ்ருக்கு வருவாரு, மற்ற 4 வரைக்கும் காணாம போயிடுவார். சில பேர் என்ன செய்யறது தெரியுமா, அசருக்கு வந்துட்டு இஷாவுக்கு வீட்டுக்கு போயிடுறது, லோஹர் ஃபஜ்ருக்கு ஆளை காணும். சமுதாயத்தின் நிலைமை. பாங்கு யாருக்கு சொல்லப்படுகிறது? அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய விஷயத்தை பத்தி சொன்னாங்க. தொழுகை முக்கியமானது. ஏன்னா இந்த தொழுகையினுடைய தன்மை இன்னைக்கு நம்மகிட்ட எப்படி இருக்குது, தொழுகையினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குது, வீட்டுல பெண்களுடைய தொழுகை எப்படி இருக்குது, வீட்டுல தகப்பனார் காலையில சுபுவுக்கு எந்திரிச்சு வர்றாரு,
வரும் பொழுது தன்னுடைய வயதுக்கு வந்த மகன் வீட்டிலே படுத்திருக்கிறான். அவனை எழுப்புவதற்கு அவருக்கு தகுதி கிடையாது, அவருக்கு தைரியம் கிடையாது. தன்னுடைய கட்டிய மனைவியை எழுப்பி விடுறதுக்கு தைரியம் கிடையாது. தன்னுடைய வீட்டில் வயதுக்கு வந்த மகள் தூங்கி கொண்டிருக்கிறார். பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. இவர் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, குர்ஆன் ஓதுறாரு, திக்ர் செய்யறாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா வீட்டிலே செய்யறாரு. ஆனா எல்லாரும் படுத்திருக்கிறாங்க. ஆனா இவர் எழுந்து அந்த விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ சொல்ல தைரியம் இருக்கிறதா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க சுபுவுடைய தொழுகை. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ரொம்ப காணாமல் போன தொழுகை, காணாமல் போன தொழுகை எது? சுபு தொழுகை. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய நேரங்கள் அப்படி ஆயிடுச்சு. நைட்ல படுக்கிறவங்க எப்படி படுக்கிறாங்க? நைட்ல படுக்கிறது எப்ப? குழந்தை முதற்கொண்டு எத்தனை மணினா நைட்டு 12 மணிக்கு தான் படுக்குது. நைட்டு எத்தனை மணிக்கு படுக்குது? குழந்தை முதற்கொண்டு. அதே மாதிரி பெண்கள் எல்லா சீரியலையும் முடிச்சுட்டு, ஆனா இந்த ஊர்ல அப்படி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், எல்லா சீரியலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்டா முடிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு படுத்தா எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடான சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிச்சு தன்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போறான், பெத்த தாய் அந்த பையனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறது இல்லை. யார் கொடுக்குறான்? யார் கொடுக்குறா சொல்லுங்க பாப்போம்? பாட்டியா? அதான் நடக்குது. அந்த பையனுக்கு தான் தாய் முகத்தை காலையில பாக்குறதே இல்லை. பெத்த தாய் எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது இல்லை. அது தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டியா வயசான எந்திரிச்சு காலையில அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாட்டி எல்லாம் பண்ணி யார் போய் வேன்ல ஏற்றி விடுறது? பாட்டியா. எந்திரிச்சு 11 மணி 12 மணிக்கு கேட்பாங்க, அப்பதான் உள்ள போயிட்டானா அப்படின்ட்டு. போயிட்டான். இது இன்னைக்கு சமுதாயத்தின் நிலைமை. கண்ணியமிக்கவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, அல் பரக்கத்து ஃபீ புகூரிக்கும். இந்த சமுதாயத்திற்கு பரக்கத்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அதிகாலை சுபுவுடைய நேரத்தில் இருக்கிறது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. அதே போல ஹதீஸ்ல வந்து இருக்குது, 2 உதயமாகக்கூடிய நேரங்கள். 2 உதயமாகக்கூடிய நேரம். என்ன உதயமாகக்கூடிய நேரம்? சுபு. சுபு உதயமாகக்கூடிய நேரம், பாங்கு சொல்லக்கூடிய சுபு பாங்கு சொல்லக்கூடிய நேரம். 2வது சூரியன் உதயமாகக்கூடிய நேரம். இந்த 2 நேரத்துல யார் தூங்கி கொண்டிருப்பார்களோ அந்த வீட்டில் முசீபத்துகளை கொட்டி செல்லப்படும். ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், நான் சொல்லல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாங்க. இந்த ஹதீஸ் தஃசீர்கள்ல இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஸ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை கேட்பதற்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் அங்கே வருகை தருகிறார்கள். ஃபஜ்ருடைய நேரத்துல, ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு முன்னாடி யார் குர்ஆன் ஓதுறாங்களோ அந்த குர்ஆனை கேட்கறதுக்கு யார் வர்றா? ரஹ்மத்துடைய மலக்குகள் வர்றாங்களாம். அப்ப வீட்டுல ஓதுனா எவ்வளவு ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவாங்க. இன்னைக்கு எத்தனை வீடுகள் அந்த குர்ஆன் ஓதப்படுகிறது? அதிகாலையில எத்தனை பேர் குர்ஆனை ஓதுறோம்? ரஹ்மத்துடைய மலக்குகளை வர வைக்கிறோமா, இல்ல முசீபத்துகள் வந்து நம்ம வீட்டுக்கு சேருதா? நம்ம முஸ்லீம்களுடைய தெருக்கள் காலையில எப்படி இருக்குது? மையத்து போற தெரு மாதிரி ஒண்ணுமே இருக்காது. மாற்றாருடைய தெருக்களை பாருங்க, எந்திரிச்சு வீட்டை கூட்டி சாணியை தெளிச்சு இது பண்ணி அவங்களுடைய கடவுள்களை இது பண்ணி அத்தனையும் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம வீடுகள் எப்படிங்க இருக்கு? 10 மணிக்கு தான் கதவு திறக்கப்படும், 10 மணிக்கு தான். அதனாலதான் முனிசிபாலிட்டியில தண்ணி திறந்து விடக்கூடியன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? முஸ்லீம்களுடைய வீடுகளுக்கு சாயந்தரம் தான் திறந்து விடணும், ஏன்னா அம்மாக்க மாதிரி சாயந்தரம் தான் தண்ணி பிடிப்பாங்க, காலையில யாரும் பிடிக்க மாட்டாங்கிறான். ஏன்? யாரும் பிடிச்சிருக்கா? கண்ணியமிக்கவர்களே, இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல நாம செய்த மிகப்பெரிய துரோகங்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய நஷ்டங்கள். அந்த நஷ்டத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அந்த அதிகாலை நேரம் பரக்கத்துடைய நேரம் ஹதீஸ்ல வந்திருக்குது. எந்த வீடுகள்ல சுபூ தொழுகை இல்லையோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, யார் சுபூ தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவார்களோ அவர்களுக்கு மறுநாள் காலை வரை அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான். என்ன பொறுப்பெடுக்கிறான்? இப்ப நம்மளுக்கு ஒரு செல்வந்தர் சொல்லிட்டாரு, 10 நாளைக்கு நான் பொறுப்புங்க அப்படின்ட்டாரு. நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நான் பொறுப்பு,
அன்றைய பகல்ல யாராவது அவரை தீண்டினால், யாராவது அவருக்கு துன்பம் கொடுத்தால், யாராவது அவரை திட்டினால், யாராவது அவரை அடித்தால் அவரிடத்தில் நான் பழி வாங்குவேன் என்று ரப்பு தாலா சொல்றான். அல்லாஹ் சொல்றான் நான் பழி வாங்குவேன். ஆனா நம்ம அந்த சுபுக தொழுவதே இல்லையே, சுபுக தொழுவதே இல்லையே. நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த பயான்ல சொன்னாங்க, உங்களுடைய தொழுகைகளை அஸ்ஸலா அஸ்ஸலா, அன்னைக்கு மட்டும் சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய கடைசி நேரம் ரூஹ் பிரிய போகுது அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தொழுகையுடைய நிலைமை எப்படி இருக்கு? தொழுகை மட்டும் எப்படி இருக்கு? நம்ம வீட்டுல பெண்கள் தொழுகிறாங்களா? பெண்ணுக்கு எல்லா விதமான தேவைகளை செய்து கொடுக்கிறோமா இல்லையா? நம்ம சொல்றோம் என் மனைவி என் கூட இருக்கணும், வெளிநாட்டுக்கு போனாலும் ஆசைப்படுறாரு என் மனைவி என் கூடயே வந்துடணும் ஆசைப்படுறாங்க, தப்பு இல்ல, போகட்டும், அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியா இருங்க, குடும்பத்தோட இருக்கணும் ஆசைப்படுறோம், பிள்ளை குட்டிகளோட பேரம்பேத்திகளோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த ஆசை சொர்க்கத்தில் இருக்க ஆசை இல்லையா நமக்கு? இதே போல என்னுடைய மனைவியோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய பேர பிள்ளைகளோடு நான் அந்த சொர்க்கத்திலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டுமே என்ற ஆசை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? உலகத்துல இருக்க ஆசைப்படுறோம், சொர்க்கத்தில் இருக்க ஆசை இல்லையா? அப்ப அந்த ஆசை படம் என்ன செய்ய தெரியுமா? இன்றைக்கு நாம தொழுகணும், நம்முடைய வீட்டுல பெண்கள் தொழுகணும், வயதுக்கு வந்த ஆண் பிள்ளைகள் தொழுகணும். இன்னைக்கு ஆண் பிள்ளைகளுடைய நிலைமை இருக்குதுல ரொம்ப, அதாவது கை சேதம் எப்படி ஆயிடுச்சு? அதாவது இங்க பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன தெரியுமா? 5வது 6வது படிக்கிற வரைக்கும் தான் பள்ளியில ஓதுறானுங்க பசங்க. அந்த 6வது போயிடுச்சு வச்சுங்க, 7வதுலயே அவங்க பாப்பா வெளிநாட்டுல இருந்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துடுறாரு. அவன் நிக்கிற இடம் முச்சந்தி. எங்க இருப்பான்? நல்ல இடத்துல உட்காந்துருக்கான். பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்க்கலையா? அவன் நிக்கிறது கூட இருட்டுல நிற்பான், வெளிச்சத்துல நிக்க மாட்டான், வெளிச்சத்துல நிக்க மாட்டான். இன்னைக்கு நிலைமைகள் அப்படித்தான். கொஞ்சம் அந்த வாலிப பிள்ளைகளுடைய விஷயங்களை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வாலிபர்களை வழிகெடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள், அவங்களோட தொழுகையுடைய பேணுதல் எங்க இருக்கு? நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் ஒரு 10th படிக்கிறான், +1 படிக்கிறான், அவனோட தொழுகை இருக்குதா? தொழுகை விஷயமா நம்ம இன்னைக்கு எவ்வளவு பேணுதலா இருக்கிறோம்? அந்த பெண்மணி, ஒரு பெண்ணை சொர்க்கத்துக்கு கொண்டு போறது கணவனுடைய கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க குடும்பத்தாரையும் பாதுகாருங்க. நம்ம மட்டும் சொர்க்கம் போறது கிடையாது, நம்முடைய குடும்பத்தையும் கொண்டு போகணும். நம்முடைய தாய் வரணும், நம்முடைய மனைவி வரணும், நம்முடைய பிள்ளைகள் வரணும், நம்முடைய பேர பிள்ளைகள் வரணும், எல்லாரும் வரணும். அதுக்கு நம்ம என்ன முடிவு செஞ்சு வச்சிருக்கோம்? நம்ம என்ன முடிவு செஞ்சு வச்சிருக்கோம்? நம்ம தொழுதோம் பாங்க சொன்னோன்னா வீட்டுல இருந்து கிளம்பி வந்துடுறோம். பெண்கள் முசல்லால போறாங்களா? கண்ணியமிக்கவர்களே, அதனால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி வசியத்துல என்ன செஞ்சாங்கன்னா, தொழுகையை பேணுதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணுதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா தொழுகை இருக்குதுல, இதுதான் நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகள்ல நீங்க சரியா இருங்க, அமானிதங்களை நிறைவேற்றுங்க. கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகள் என்ன பொறுப்பு? ஊர் தலைவர் பொறுப்பு, அது மட்டும் பொறுப்பா? ஊர் நிர்வாகத்துறை பொறுப்பு, அது மட்டும் தான் பொறுப்பா? கிடையாது. ஒரு குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவருடைய பொறுப்பிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் நாளை விசாரிக்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ஒரு பெண்மணி வீட்டுடைய குடும்ப தலைவி அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, வரவு செலவுகளை சரிப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை, அந்த கடைசி குத்பால இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, பெண்களுக்கு தனியா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பெண்களே, நீங்கள் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே செல்லாதீர்கள். இன்னொரு ரிவாயத்துல, அனுமதி இல்லாமல் கணவன் யாரை விரும்ப மாட்டாரோ, கணவன் யாரை விரும்ப மாட்டாரோ, அந்நிய ஆண்கள் கணவன் இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு வருவதை தடை செய்யுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை அனுமதிக்காதீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு பெண்கள் வெளியே போறதை பத்தி பேசினா ரொம்ப பேசலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, பொதுவா சொல்றேன். ஆனா பொதுவா என்ன அப்படின்னு சொன்னா,
கணவர் போன் பண்றாரு எங்க இருக்குன்ட்டு. ஆனா அந்த அம்மா இருக்கிறது பீச்ல, ஆனா சொல்றது எங்க? மொட்டை மாடியில. ஏன்னா அவர் கேட்கிறாரு, வேகமா காத்தடிக்குத இல்ல மொட்டை மாடியில நிக்கிறேன். கணவனுடைய அனுமதி இல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சஹாபாக்கள் காலத்துல ஒரு சஹாபி பெண்மணி, அந்த வீடு எப்படின்னு சொன்னா மே வீடு கீ வீடு. கீ வீட்டுல யார் இருக்கான்னா தன்னுடைய தாய் தாப்ப 2 பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய தாய் தாப்பன். மே வீட்டுல யார் இருக்கா? அந்த பெண்மணி இருக்கிறாங்க. அந்த பெண்மணி அதாவது மகள் கணவனோட இருக்கிறாங்க. கணவர் வெளியூர் போயிட்டார், அவர் ஜிஹாதுக்கு போயிட்டார். அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அனுமதி இல்லாம நான் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. எப்ப? எவ்வளவு நாளைக்கு? ஜிஹாதுக்கு போனாங்கன்னா இவ்வளவு நாள் வருவாங்க சொல்ல முடியாது. பயணத்துக்கு போயிட்டா சொல்லலாம், 2 வருஷத்துல வந்துடும், 3 வருஷம் வந்துடும். அந்த காலத்துல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. திரும்பி வந்தா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா சொர்க்கத்தை சந்திச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டாரு அந்த சஹாபி. இந்த அம்மா கேட்டுட்டு இருந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகு செய்தி வருது, கீழே வாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சக்கராத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி மேல சொல்லப்படுது. இப்ப போகலாமா போக கூடாதா? சொல்லுங்களேன். போகலாம் தானே? ஆனா அந்த பெண்மணி போகல. அந்த பெண்மணி நபிகிட்ட கேட்டு அனுப்புனாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு சொல்லியிருக்காரு, எங்க வாப்பா சக்கராத்துல இருக்கிறாங்க, போய் பார்க்கலாமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அத்தியை சௌஜக்கி, கணவனுக்கு வழிபடுட்டாங்க. இந்த பெண்மணி போகவே இல்லை. மீண்டும் கொஞ்ச நேரத்தில் செய்தி வருது, வாப்பா மௌத்தாயிட்டாரு. மீண்டும் இந்த பெண்மணி கேட்டு அனுப்புறாங்க, நான் என்னுடைய தந்தையுடைய ஜனாசா பார்க்கலாமா அப்படின்ட்டு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அத்தியை சௌஜக்கி, கணவனுக்கு வழிபடுட்டாங்க. போகல. ஜனாசா போயாச்சு, அடக்கியாச்சு. சில நாட்கள் தாயிட்ட கேட்கிறாங்க, மகா வந்து பார்த்தாங்களான்னு. இல்லம்மா அப்படிங்கிறாங்க. இப்ப மீண்டும் இந்த பெண்மணிக்கு மனசு தாங்காம, இவருடைய தாய் இதால இருக்கிறாங்க, போய் பார்க்கவா யார சொல்லலாம்னு கேட்கிறாங்க. அத்தியே சௌஜக்கின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவனுக்கு வழிபடுட்டாங்க. இதை கேட்ட உடனே இந்த பெண்மணி அமைதியா இருந்துட்டாங்க. அன்று இரவு கனவிலே பார்க்கின்றார்கள். அன்று இரவு அந்த பெண்மணி கனவுல பார்க்கிறாங்க, தன்னுடைய தகப்பனார் சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க. தகப்பனார் எங்க இருக்கிறாரு? சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து. இந்த மகள் கேட்கிறாங்க, தந்தையே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்ன அமல்னால கிடைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது, மகளே நீ உனது கணவனுக்கு கட்டுப்பட்டு, நீ உன்னுடைய கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய ஜனாசாவை பார்க்கிற, உனக்கு கணவனுடைய சொல் தான் கட்டாயம் என்பதாக நீ நபியிட்ட கேட்டு அந்த நபியுடைய சொல்லுக்கும் கணவனுடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு இருந்தாயே, அதனால் கிடைத்த உயர்ந்த அந்தஸ்து தான் இது சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாங்கன்னா, அப்ப ஒரு பெண்மணி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்தால் அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கம். இன்னைக்கு கணவன் மனைவியுடைய தொடர்பு எப்படி இருக்கு? நான் மாயவர் வரைக்கும் போயிட்டு வரணும், என்ன செய்யலாம்? இனிமே நாளைக்கு போகலாம், சொல்லிட்டே போயிட்டு வரணும், அவ்வளவுதான். கேட்டா அனுமதி கொடுத்தா கூட நான் போயிட்டு வந்துடுறேன், எங்க அம்மாவோட தான் போறேன், யாரோடையும் போல. வரங்களா இல்லையா? கணவர் பாப்பாரு, அதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாமே. நீ குடும்பத்தினுடைய நிலைமைகளை படுத்தான். கண்ணியமிக்கவர்களே, கணவனுக்கு மதிப்புங்கிறது எங்க இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. ஒரு கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா? ஒரு கணவனுக்கு உடம்பெல்லாம் கட்டி வந்திருக்கு, சீல்ஸ் எல்லாம் வடியுது. அதை ஒரு மனைவி தன்னுடைய நாவால் நக்கி நக்கி சுத்தம் செய்தாலும் கணவனுடைய கடமையை நிறைவேற்றியவராக ஆக மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கணவனுடைய கடமை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது எங்க இருக்கு தெரியுமா? கணவனை சந்தோஷப்படுத்தியதில் தான். அதாவது ஒரு ஆணுக்கு சொர்க்கம் தாய் தந்தை பொருத்தத்தில் இருக்கு. தகப்பனார் பொருந்திக் கொள்ளணும், தாய் பொருந்திக் கொள்ளணும், அப்பதான் ஆண் சொர்க்கம் போக முடியும். ஆனா ஒரு பெண்ணு சொர்க்கம் போக முடியும்னு சொன்னா கணவன் அனுமதி கொடுக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிடுவாங்க, என் மாப்பிள்ளை அப்படின்ட்டு. அங்க போனா தான் தெரியும் அவர் அனுமதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருங்கிறது. இங்க பாத்துக்கிடுவாங்க, சரி கட்டிக்கிறலான்ட்டு. கண்ணியமிக்கவர்களே, அந்த அளவிற்கு கணவனுடைய கடமைகள். இன்னைக்கு இந்த கடமைகளை தன்னுடைய வயதுக்கு வந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா?
திருமணத்துல கொண்டு நிக்கால போய் உட்கார வைக்கிறோம். சலலாரத்துல பெண்களுடைய ஹக்கை நிறைவேற்றி சொல்லிட்டாங்க. பெண்ணுடைய ஹக்குனா என்ன? வீடு கட்டி கொடுக்கறதும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது மட்டுமா? அந்த பிள்ளை எப்ப சிறு பிள்ளையா இருந்தா அதுக்குள்ள ஹக்கை செய்யணும். வயசுக்கு வந்து அதுக்குள்ள ஹக்கை செய்யணும். அதுக்கு என்ன சலலார் சொல்லி காட்டினாங்க? பெற்றோருடைய கடமை என்ன? 3 விஷயம். குழந்தை பிறந்தா சாலிஹான் நல்ல பேர் வைக்கணும். 2வது நல்ல தர்பியத், நல்ல கல்வியை கொடுக்கணும். 3வது நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு கொடுக்கணும். சாலிஹான பிள்ளையர் செய்யணும். கணவனை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும், மனைவியை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இது பெற்றோருடைய பொறுப்பு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தர்பியத் எங்க நடக்குது? குழந்தைகளுக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த மாதவிடாய் சட்டங்கள் தெரியறதே இல்லை. வயசுக்கு வந்த பையன் இருக்கிறான், 15 வயசாயிருச்சு, குளிப்பு கடமையாகுது, அவனுக்கு சட்டம் தெரியாது, எப்படி குளிக்கணும்னு தெரியாது. இது எங்க போய் கத்துக்குவான்? எங்க போய் கத்துக்குவான்? தகப்பனார் சொல்லி கொடுக்கிறாரா? தகப்பனார் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கிறாரா? ஒரு மனுஷன் குளிப்பு கடமையாகி ஒரு மாணவன், ஒரு பையன் வெளியில அவன் போனான்னா அவன் சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகின்றான். இதை கற்றுக் கொடுக்கிறது யார்? இதை எங்க கற்றுக் கொடுக்கப்படுது? குளிப்பினுடைய சுண்ணத்து எங்க சொல்லிக் கொடுக்கப்படுது? எத்தனை பேர் இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு கூட சுண்ணத்து தெரியாது, குளிக்கிற முறை பருது தெரியாது. நிக்காவுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிக்காவுடைய மஜ்லிஸ்னா என்ன? அந்த பெண்ணை என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை வந்து நிக்காவுடைய மஜ்லிஸ்ல உட்காருது, ஒரு பையன் உட்காரணும் அப்படின்னு சொன்னா அவன் 1 வருஷத்துக்கு தகப்பனாக, 1 வருஷத்துல அவன் தகப்பனாக போகின்றான். 1 வருஷத்துல அந்த பெண் தாயாக போகின்றான். தாயுடைய தன்மை தெரியுமா அந்த பெண்ணுக்கு? ஒரு தகப்பனா இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா? நேற்று வரைக்கும் மொபைலை வச்சுட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு நிக்காவுடைய மஜ்லிஸ்ல உட்கார வச்சுட்டு நாளைக்கு அவன்கிட்ட குடும்பத்தை கொடுத்தா அவன் குடும்பத்தை எப்படி நடத்துவான்? குடும்பத்தை எப்படி நடத்துவான்? இதெல்லாம் யாருடைய கடமை? ஸல்லல்லாஹு அலைஹி காட்டினாங்க. பெண், ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரவு செலவுகளை சரி செய்வதோடு குழந்தை வளர்ப்பினுடைய பொறுப்பு தாய்க்கு தான் இருக்குது. குழந்தையை வளர்க்கணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு காலத்துல குழந்தை எப்படி உண்டாக்குனாங்க, இன்னைக்கு நம்ம குழந்தை எப்படி உண்டாக்கி இருக்கோம்? நம்ம குழந்தை எப்படி உண்டாக்கி இருக்கோம்? நம்ம மௌத்தா போன பிறகு நமக்கு துவா செய்வோம். நம்ம குழந்தை, நம்ம மௌத்தா போன பிறகு நமக்கு ஜனாசா தொழு வைக்க தெரியுமா? நம்ம குழந்தைக்கு ஜனாசா தொழுகையில என்ன ஓதுன்னு தெரியுமா? அப்ப நம்ம இது கூட நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலைன்னா நாளைக்கு அல்லாட்ட அந்த குழந்தையை பத்தி நம்ம எப்படி அந்த குழந்தை சாலியான குழந்தையா இருக்கும்? நாளைக்கு அது எப்படி நம்மளுக்கு சபாத்து செஞ்சு நம்மள சொர்க்கத்தை கூட்டிட்டு போகும்? கண்ணியமிக்கவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொல்லி காட்டினாங்க, இந்த உம்மத்துல பெண்களுடைய பொறுப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு மதரசாக்கள்ல இவ்வளவு பெரிய பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்காங்கன்னா இது தகப்பனாருடைய சாதனை கிடையாது. யாருடைய சாதனை? யாருடைய சாதனை? தாய்மார்களுடைய சாதனை. தாய்மார்கள் தான் என்ன செய்ய முடியும்? குழந்தைகளுடைய பொறுப்பு. அதனாலதான் தமிழ்ல கூட பழமொழி சொன்னா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன். தாய்மார்கள் இருக்கும் பிள்ளை, அந்த தாய் தான் முன்னோடி. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் மிகப்பெரிய இமாம். அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, எங்க வீடு பள்ளிவாசலுக்கும் எங்க வீட்டுக்கு ரொம்ப தூரம். அந்த பகதாதுடைய குளிர் கடுமையாக இருக்கும். என்னுடைய தாய் என்னை எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா? தன்னுடைய முந்தானையை என் மீது போர்த்தி கொண்டு அந்த குளிர்ல எனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்து எனக்கு ஒது செய்ய வச்சு மதரசாவுக்கு கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு வந்து விடுவாங்க அப்படின்ட்டு. கண்ணியமிக்கவர்களே, இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் காலையில பள்ளிக்கு அனுப்புறாங்க? ஏன்னா நான் சொல்லித்தாங்க, இது எத்தனை பேர் காலைல பள்ளிக்கு வர்றாங்க? அஜர்த்து மட்டும் சுபூ தொழுது உட்கார்ந்துட்டே இருப்பாரு, வருவானான்னு பாத்துக்கிட்டேன். ஏன்னா அஜர்த்து இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஊர்ல என்ன சொல்லுவான்? குறை சொல்லுவாங்க. அஜர்த்தை பாருங்க, தொழுது முத்து வீட்டுக்கு போயிட்டாருங்க, வீட்டுல படுத்துட்டாரு அப்படிமா. ஆனா இவர் படுத்து கிடப்பாரு 9 மணி வரைக்கும், அதை கண்டுக்கிற மாட்டாரு. இவர் வீட்டுல 10 மணி வரைக்கும் படுத்து கிடப்பாரு. அஜர்த்து படுத்தா குத்தம். காலையில இன்னைக்கு எத்தனை பேர் குரான், முதல் குரான். கண்ணியமிக்கவர்களே, பெண்களுடைய பொறுப்புகள் அலாதியானது. மொஹீதீன் அப்துல் சையதுனா முஹையினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறாங்க. இவங்க ஒரு தடவை ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தாங்களாம். இவருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இவங்களுடைய கையில 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. 90 லட்சம் பேர். இவங்க ஒரு சஃபர் போயிட்டு வந்து சொன்னாங்களாம் தாயிட்ட, தாயே இந்த சஃபர்ல பிரயாணத்துல என் கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட எத்தனை தெரியுமா?
கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல கையை பிடிச்சி இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய சாதனை பாருமான்ட்டு. அப்ப அந்த தாய் சொன்னாங்களா, மகனே நீ செஞ்ச சாதனையில நான் செஞ்சதுட்டாங்க. யார் செஞ்சது? தாய் சொன்னாங்க நான் செஞ்சதுண்டு. மகனார் கேட்டாங்களாம், என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னை என்னைக்கு நான் பெற்றெடுத்தேனோ, பெற்றெடுத்த உடனே உனக்கு எப்பொழுதுதான் பால் கொடுப்பேனோ, தாய்ப்பால். தாய்ப்பால் இன்னைக்கு நிறைய தாய்மார் கொடுக்கறதே இல்லை. அதை பத்தி பேசினா நிறைய பேசலாம். குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய துரோகம். ஏன் துரோகம் சொல்றேன் தெரியுமா? தாய்ப்பால் கொடுக்க சொன்னது குரான்ல வந்திருக்கு. குரானுக்கு மாறு செஞ்சா காஃபிர். குரான் என்ன வந்திருக்கு? வல்வாலிதாத்து இருந்தகன் அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத திம்ம ரதாஹா. 2 வருஷம் பூர்த்தியா பால் கொடுக்கணும். பூர்த்தியா பால் கொடுக்கணும் 2 வருஷம். இப்ப தாய்மார் என்ன செய்யறாங்க தெரியுமா? 1 மாசம் 2 மாசம் பால் கொடுத்துட்டு வீட்டில் உள்ள பெரியவெல்லாம் சொல்லுவாங்க, அளவு போயிடும் பால் கொடுக்காத, அளவு போயிடும் பால் கொடுக்காத. அந்த டப்பா பால், இந்த எருவு மாட்டு பால், இந்த பாக்கெட்டு பால், மாட்டு பால், கடைசியில் வந்து என்ன சொல்றது, அந்த பாலை குடிச்சவனுக்கு எப்படி என்ன வரும்? அந்த புத்தி தான் வரும். கடைசியில் வந்து என்ன செய்யறது? அஜத்தம் சொல்றது, என் பிள்ளைக்கு ஓதவே வரமாட்டேங்கிறத எடுத்து ஓதி பாருங்க, துவா செய்யுங்க. கொடுத்த பால் என்ன பால்? என்ன பால் குடிச்சாரு? விலங்கு தானே சொல்றது. இல்ல நிறைய பேர் தூங்குற மாதிரி தெரியுது. ஏன்னா நேரம் அப்படிப்பட்ட நேரம். ஆனா பெரிய நேரம்லாம் கிடையாது. எப்போ எல்லாரும் 12 மணிக்கு மேல தூங்குறது. அதனால இது ஒரு பெரிய நேரம் கிடையாது. அதிலும் குறிப்பா தாய்மார்களுக்கு இது ஒரு பெரிய நேரமே கிடையாது. எல்லாம் உஷாரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, அந்த தாய்ப்பால், அந்த முஹையீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டினாங்க. அவங்க தாயார் சொல்றாங்க, மகனே உனக்கு பால் கொடுக்கும் பொழுது இரவுல எந்த நேரமா இருந்தாலும் நான் ஒது செய்யாம பால் கொடுக்க மாட்டேன். முதலாவது சொன்னது ஒது செய்யாம பால் கொடுக்க மாட்டேன். 2வது, பால் கொடுக்கும் பொழுது சலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருப்பேன். இன்னைக்கு சொன்னாங்களா இல்லையா? ஒரே நாள் எத்தனை சலவாத்து? 13,000 சலவாத்துக்கு மேல. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். முஹையீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என் குழந்தை, அவங்களுக்கு தாயார் சொல்றாங்க, மகனே உனக்கு பால் கொடுக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? சலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருப்பேன். அதே மாதிரி என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் எப்படி மற்ற மக்கள்கிட்ட போய் தீனுடைய பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை எத்தி வைத்தார்களோ அப்படிப்பட்ட சம்பவங்களை படித்துக் கொண்டும் அதை நினைத்து கொண்டும் இருப்பேன். ஆனா இன்னைக்குள்ள தாய்மார்கள் ஒத்த கையில ரிமோட். என்ன இருக்கு? என்னங்க இருக்கு? பால் கொடுக்கிறது அடுத்த விஷயம். கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ரிமோட். அப்ப எப்படி அந்த புள்ள வந்து எப்படி வருவான்? வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு எத்து உதையோட வர்றான் உள்ள. பேக், ஸ்கூல் போயிட்டு வர்றான், பேக் உள்ள வந்துருக்கு. முதல்ல அவன் பின்னாடி வர்றான். புக்குக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. மதரசாவுக்கு போயிட்டு வர்றான், பேக், அந்த குரான் முன்னாடி வேகமா வீட்டுக்குள்ள வந்துருது. உமாக்கார தெரிஞ்சுக்கிறேன் புள்ள வந்துட்டாங்க. கண்ணியமிக்க தாய்மார்களே, சாதனையாளர்கள் அதோட பிள்ளைகளை உண்டாக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி உண்டாக்கி வச்சிருக்கோம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒரு 10th நல்ல மார்க் வாங்கி காட்ட முடியல நம்ம பிள்ளைக்கு. ஒரு +2 நல்ல மார்க் வாங்கி கொடுக்க முடியலையே. குறிப்பிட்ட அளவு எத்தனை % மார்க் வாங்குறான்? இது கூட நம்மளால வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம எப்படி சொர்க்கத்தை வாங்கி கொடுப்போம்? உலக கல்விதான், அது கூட முயற்சி செய்ய முடியல. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுடைய பொறுப்புகள் அலாதியானது, பெண்களுடைய பொறுப்புகள் அதிகமானது. கணவருடைய கடமை இருக்கு, பிள்ளைகளுக்கு செய்ய கடமை இருக்கு. அடுத்ததாக கணவனுடைய பொருளான வீடு, வீட்டு சுத்தம் சொல்லவே தேவையில்லை, சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு வீட்டுடைய சுத்தம் எப்படி இருக்கு? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ரஹ்மத்துடைய மலக்குகள் வீட்டுக்கு வர்றாங்கன்னா அந்த வீட்டு சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீடுகள் எப்படிங்க இருக்கு? அதே மாதிரி குழந்தை வளர்ப்பு, இது ஒரு தனி தலையங்கம் தான். ஆனா இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லி காட்டுறேன். ஏன்னா காலத்தினுடைய கட்டாயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய நிறைய துரோகங்கள் இருக்கு. நான் இந்த வார்த்தை உபயோகிக்கிறேன்னு யாரும் கோச்சிக்கிறாதீங்க, ஆனா சொல்லித்தான் ஆகணும்.
குழந்தைக்கு போடுற பச்சில குழந்தைக்கு போடக்கூடிய பேம்பர்ஸ். பேம்பர்ஸ் என்ன? குழந்தைக்கு ஆரோக்கியமா? குழந்தைக்கு ஆரோக்கியமா? ஹதீஸ் வந்திருக்கு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க, 2 நபர்களுக்கு கபருடைய வேதனை கொடுக்கப்படும். 2 நபர்களுக்கு கபர்ல வேதனை செய்யப்படும். அதுல ஒருத்தர் யாருன்னா கோல் சொல்லி தெரியக்கூடியவர்கள். கோல் சொல்லி தெரியக்கூடியவர்களுக்கு கபர்ல வேதனை செய்யப்படும். 2வது யாருன்னு சொன்னா சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர்கள். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர்கள், இவங்களுக்கு கபர்ல வேதனை இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுநீர் கழித்து விட்டு எங்க சுத்தம் செய்வாங்க? அந்த சிறுநீர் மற்ற இடங்கள்ல பற்றுக்கு ஆத்தன சுத்தம் செய்யறது, அங்கதானே சுத்தம் செய்வாங்க. பாம்பர்ஸ் போடும் போல நம்ம குழந்தை கிடைக்கக்கூடிய சிறுநீர் எங்க படுது? அந்த உறுப்பை விட்டு வெளியாகி பல இடங்கள்ல இந்த குழந்தை சிறுநீரோட இருக்கா இல்லையா? சிறுநீரோட இருக்கா இல்லையா? இரவு முழுக்க இந்த சிறுநீரோட இருக்குது குழந்தை. இது அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமா இல்ல நோயா? இது யாருக்கான நம்ம செய்யறோம்? இது குழந்தைக்கு செய்யக்கூடிய ஆரோக்கியமா இல்ல குழந்தைக்கு செய்யக்கூடிய துரோகம்? மார்க்கம் எப்படி சொல்லி காட்டி இருக்கிறது? அந்த சிறுநீர் மேல பட்டா அந்த இடத்தை, அதாவது உடனடியா சுத்தம் பண்ணணும். ஆனா அப்படிப்பட்ட இரவு முழுக்க குழந்தையை சிறுநீர்ல போட்டு வைக்கிறமே, இது அநியாயம் இல்லையா? யாருடைய வசதிக்காக? சரி, ஏதோ இன்றைக்குள்ள நாகரிகம், வெளியில போறோம், வெளியூருக்கு போறோம், பஸ்ல போறோம், அங்க சிரமமா இருக்கும், அதனால கொஞ்ச நேரம் யூஸ் பண்றோம். ஹை, ஆனா இரவு முழுக்க குழந்தைகளுக்கு போட்டு பாடப்படுத்துறமே, இது குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆரோக்கிய குறைவு இல்லையா? இது பற்றி நாளைக்கு அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நினைக்கிறது ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறது. ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறது என்னங்க? காலையில அவன் எந்திரிக்கிறது 8 மணிக்கு தான் எந்திரிப்பான். 8:30க்கு வேன் வந்துடும். 8:30க்கு வேன் வந்துடும். ஆமா, அவன் என்ன சாப்பிடுவான்? நாசா சாப்பிட்டானா? காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்ன கொடுப்போங்க? என்ன கொடுப்போம்? ஒரு போன்விட்டா அல்லது ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பால் கொடுத்து பிள்ளை அனுப்பி விட்டுறது. 2 இட்லியில சாம்பாரை ஊத்தி கொடுத்து விட்டுறோம், அல்லது ஒரு சோறை செஞ்சு கொடுத்து விட்டுறோம். அந்த பிள்ளை மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் வர்றான். கொஞ்சம் தாய்மார்கிட்ட கேட்கிற, கொஞ்சம் மனசாட்சியோட சொல்லுங்க, மத்தியானம் நீங்க காலையில செஞ்ச சாப்பாட்டை, ஆறுன சாப்பாட்டை சாப்பிடுவீங்களா? நீங்க சாப்பிடுவீங்களா? நம்ம சாப்பிடுவோமா? நான் சொல்றது விளங்குதா? இருக்காது விளங்குதானு இல்லையா? நீங்க நம்ம சாப்பிடுவோமான்னு கேளுங்க, சொல்லுங்க. காலையில செஞ்ச சோறை, தயிர் ஊத்தன சோறை, ரசம் ஊத்தன சோறை நம்ம சாப்பிடுவோமா? அப்ப குழந்தைக்கு கொடுக்குறமே. ஆனா குழந்தை என்னங்க, என் பிள்ளை நல்ல ஆரோக்கியமா வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு கேட்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு பேசப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வசியத்துல பெண்களை பத்தி சொன்னாங்க. பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. பெண்கள் உணர்த்த வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. பெண்கள் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்கு. ஒரு சமுதாயத்தை உண்டாக்கக்கூடிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கு. பெண்களை நம்ம சரி செய்யல அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு நம்ம மற்ற ஏற்பாடுகளை செய்யல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நாமும் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லுவோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த நல்ல நேரத்துல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி பேருரை, இந்த பேருரையில அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பத்தி சொன்னாங்க. நாம ஒரு முடிவெடுப்போம். நான் இனிமே வீட்டுல தொழுகைகளை பேணுதலாக தொழுகுவேன், என்னுடைய பிள்ளைகளை தொலை வைப்பேன், அவருடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகை கொண்டு ஏவுவேன் அப்படிங்கிற உறுதி எடுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல ஏற்பாடுகள், அவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள், நிஸ்வான் மதரசாக்கள்ல பிள்ளைகளை ஓத வைக்கிறது, மக்தப் மதரசாக்கள்ல ஓத வைக்கிறது. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு தீனுடைய விஷயங்களை ஏற்பாடு செய்யறது ஆண்களுடைய கடமை. அதையும் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா பேசப்பட்ட விஷயங்களை கபூல் செய்து அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மார்க்க சட்டத்திட்டங்களை விளங்கி அதன்படி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக ஆக்கி அல்லாஹ்
தாலா இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஜமாத்தார்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் தாய்மார்களுக்கும் குறிப்பாக உலமா பெருமக்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி இஸ்லாத்திலே காணிக்கையாம் சலாத்தை உறுதிக்கூடியவனாக என்னுடைய உரைக்கு நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.